உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணுமா? வாங்க, ஒரு சீக்ரெட்டான ஆயில் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு கேரட் நல்லா துருவிக்கோங்க எடுத்துன்னு, அதே மாதிரி பீட்ரூட்டும் துருவிக்கோங்க. கொஞ்சோண்டு கேசர் வேணும், வர்ஜின் கோகோனட் ஆயில் வேணும். பாருங்கள், வர்ஜின் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட்டு பீட்ரூட் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த எண்ணெய் பார்க்குறதுக்கு குங்குமம் ஆயில் மாதிரியே வரும். நல்ல க்ளோயிங் ஆயில் தாங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில் நல்லா ஒரு மாதம் உதவுங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நல்ல பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி அந்த ஆயிலில் மசாஜ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மொல்ல மசாஜ் பண்ணோம். 5 நிமிஷம் தாங்க. டெய்லி மசாஜ் பண்ணுங்கள். ஃபோர்ஹெட்டு, கண்ணு மேலே, மூக்கு மேலே, சின்னில், காதுக்கு பின்னாடி டபுள் சின் இருக்குது, அங்கே நல்ல மொல்ல மசாஜ் பண்ணி விடுங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்டுன்னா, ஸ்கின் நல்லா டைட் ஆகும், நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. நைட் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. டெய்லி இதே மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. அதாவது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் இருந்தால் வாஷ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. டெய்லி இதே மாதிரி செய்யுங்க. நல்லா தூக்கம் வரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி 5 நிமிஷம் தான் அங்கே மசாஜ் பண்ணோம். இது மாதிரி காதுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஸ்கின்னு. டெய்லி இதே மாதிரி செய்யுங்க. அவ்வளோதாங்க. மொல்ல மசாஜ் பண்ணி விடுங்க.